மனிதர்கள் உண்பதற்கும் மறக்கவில்லை, பருகுவதற்கும் மறக்கவில்லை, அவர்கள் சம்பாதிப்பதற்கும் மறக்கவில்லை, அவர்கள் இன்பமாக இருப்பதையும் மறக்கவில்லை. ஆனால் எல்லாம் தந்த ரப்பை மறக்கின்றார்கள். மனிதர்களுக்கு வழிகாட்டி வாழ்ந்து காட்டிய ஆத்தமு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் மறக்கின்றார்கள். இன்னும் தூய மார்க்கமான இஸ்லாம் என்ற சத்திய மார்க்கத்திலே இருந்து கொண்டு அந்த மார்க்கத்தை மறந்து விட்டார்கள். அவர்கள் பின்பற்றக்கூடியதுமோ அனாச்சாரங்கள், பின்பற்று வருவர்களோ அவர்கள் கூத்தாடிகள், அவர்கள் ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டவர்களோ மற்றவர்களுக்கு தாவணியை விருத்தவர்களையும் அவர்கள் ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு விட்டார்கள். பெரும் 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 வீரத்தை வரலாற்றை கொண்ட இஸ்லாம் என்ற தூய மார்க்கத்திலே இருந்து அல்லாஹ்வை மறந்து தரக்கூடிய இன்பத்தை எப்படி கண்டார்கள்? விருப்பமற்ற துனியாவிலே வாழ்ந்து கொண்டு அவர்கள் அல்லாஹ்வை நினைவு கொள்ளவில்லை என்றால் அல்லாஹு தஆலா முஃமின்களுக்கு பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இன்னல்லதீன காலு ரப்பனல்லாஹு சும்மஸ்தகாமு ஃபலா ஹௌஃப அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். இன்னல்லதீன நிச்சயமாக எவர்கள் காலு ரப்பனல்லாஹ் எங்கள் இறைவன் அல்லாஹ் என்று கூறி சும்ம பிறகு ஈஸ்தகாமோ அதில் நிலைத்திருப்பாரோ ஃபலா ஹௌஃப அலைஹிம் அவர்கள் எந்த ஒரு பயமும் இல்லை, வலாஹும் யஹ்ஸனூன் அவர்கள் எந்த ஒரு துக்கமும் படமாட்டார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்கின்றான். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக ஹதீஸை சொல்லுவார்கள், முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா அழகான வாழ்வாதாரத்தை வழங்கி அந்த அல்லாஹ் கொடுத்த அந்த வழங்கிய வாழ்வாதாரத்தை போதும் என்று வாழ்பவனை வெற்றி பெற்ற கூட்டங்களோடு சேர்ந்தவனாக இருக்கின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே 1903வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்றால் அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ்வின் ரசூல் போதும் என்று வாழக்கூடியவன் என்றும் வெற்றி பெற்றவன் தான். மற்ற கூத்தாடிகளும் எங்களுக்கு துனியாம் என்று வாழ்பவனை நஷ்டவாளியாக இருக்கின்றான் என்பதை நீங்கள் புரிந்து விளங்கிக் கொள்ளுங்கள்.